கிரீன் நெஸ்ட் ராயல் காஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எலிவேஷன் வந்து ஒரே மாதிரி இருக்கும். சிமிலியரா இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கலாம். இப்போ 200 வில்லாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிக் சைஸில் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பால்கனி ஃபுல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எலிவேஷன் ஸ்லைட்டாக மாறும். அண்ட் வந்து பேஸ்ட் ஆன் ஃபேஸிங், அதாவது ஈஸ்ட், நார்த்து இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பால்கனி அமையும். அந்த மாதிரி இருக்கிற வீடு வந்து உங்களுக்கு ஸ்லைட் சேஞ்சஸ் வரும். அண்ட் வந்து கார்னர் பிளாட் இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் மாறுமே தவிர எலிவேஷனில் வந்து மாற்றம் இருக்காது. ஸோ இப்போ வந்து எல்லா எலிவேஷனுமே ஒரே மாதிரி இருக்கிறனால கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கஸ்டமர் சைட்லேருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, த மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்யூனிட்டிக்குள்ளே என்ட்ரானதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி பியூட்டிஃபுல்லான வியூ. ஸோ ஒரு எலிகண்ட் லுக் இருக்குது, ரிச்சாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக ஃபீல் பண்ணுறாங்க ஒரே மாதிரி எலிவேஷன் இருக்கிறனால. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் திங் வந்து இவங்க லேண்டாக வந்து பண்ணுறதில்ல. ஸோ வில்லா வந்து 200 பிளாட்ஸ் அப்படின்னா அது 200மே வில்லாவாக தான் கொடுக்குறாங்க. மேபி ஒரு 2 பிளாட்டை வந்து ஒரு கஸ்டமர்ஸ் வாங்கி பெரிய வில்லா பண்ணுறது இதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் வந்து லேண்டாக அவங்க பண்ணுறதே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ லேண்டில் வந்து அந்த முள்ளு செடி முளைச்சி அசிங்கமாக இருக்கிறது இதெல்லாம் இருக்காது. எல்லாமே எலிவேஷன்ஸ் வந்து வில்லாஸ் வந்து எலிவேஷனோட சூப்பராக இருக்கும். ஸோ அப்ரிஷியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ரீசேல் வேல்யூ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீசேல் வேல்யூ. ஸோ இது நீங்கள் நினச்சதை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 2 இயர்ஸ் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 to 50 lakhs வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பில்டிங்க்கு வந்து அதிகமான அமௌண்ட் கொடுத்து தான் ரீசேல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவு உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் கிரீன் நெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயுமே எலிவேஷன் வந்து சிமிலியராக கொடுக்கறதுக்கான காரணம் கஸ்டமர்ஸ்க்கு பெனிஃபிட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் வந்து எந்த ப்ராஜெக்ட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து அந்த வீடு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.